வலிமா, அ, என்ன வீரா? மாறன பாத்தீங்களா? நான் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தேடுறேன். அவன் எங்க ஏன்க்கா போயிருக்க போறான்? மாற மச்சானியா தேடுறிய? ஆ, அவங்க விடிய கால 5 மணி வாக்குல எந்திரிச்சு வெளிய ஓடிட்டு இருந்தாங்களே, என்னான்னு கேட்டேன். ஏதோ ஜா 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 ஜாகிங்கா? ஆ அதுதான் அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, எதுக்கு வீராக்கா அதெல்லாம்? அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் விஜி. நம்ம வீராவோட ஆர்டர். ஓ ஆ அப்ப மச்சான் அக்கா பேச்ச மீற மாட்டாங்களா? பின்ன மீறினா அடி விழும்ல. ஏன் வீரா? வள்ளிமா, மாறா, என்னடா இது? என்ன? இப்படி முடி வெட்டியிருக்க? வித்தியாசமா இருக்க. இதுக்கு தானே நீ பயங்கரமா அடம் பிடிச்ச. இப்ப நீ இப்ப வெட்டிட்டு வந்துட்டியா? பரவாயில்லடா, நல்லா தான் இருக்க. மச்சான், நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல, அதுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப வேற யாரோ மாதிரில இருக்கு. ஓ, வீராக்காக்கு இதெல்லாம் பிடிக்குமா? ஏன்க்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம், இந்த கொடுமை வேறையா? அக்கா, ம், பயிரெல்லாம் எதுக்குக்கா ஊற வச்சிருக்கீங்க? அது மாறனுக்கு தான். ஐய, அதெல்லாம் சமைக்காம பச்சையாவேல இருக்கு. அதெல்லாம் மச்சான் தின்னுவாங்களா? அவன் எப்படி அதெல்லாம் ம்? அடப்பாவி. வீரா, ம், பரவாயில்ல. அவனை நல்லாவே மாத்தி வச்சிருக்க. எப்படி சாப்பிடுறான் பாரு. ம்ஹும். என் நிலைமைய பாத்தியா? நல்லா தாண்டா இருக்கு, சோளக்காட்டு பொம்மை மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா மைண்ட் வைஸ் கூட வர மாட்டேங்குது. வேற யாராவது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா ஓவரா பேசுவ. இப்ப நீயே இப்படி வந்து நிக்கிற. ஆஹா. ஆமா, ஐயா அயன் பண்ணி வச்ச சட்டையெல்லாம் போடவே மாட்டீங்களே. இப்ப யார் உங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்தது? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். அத சொல்லு. ஏண்டா, உன் பொண்டாட்டி அயன் பண்ணி கொடுத்தா மட்டும் பகுமானமா போட்டுக்கிட்டு வந்து நிப்ப. இதுவே உன்னை வளர்த்த அத்தை நான் அயன் பண்ணி கொடுத்தனா 1008 நொட்ட பிச்சு பேசுவல நீ. இனிமே நீங்களும் அயன் பண்ணி கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். போதுமா? 9 மணிக்கெல்லாம் கடைக்கு போகணுங்க. டைம் ஆச்சு, நான் வரேங்க. ஐயோ மாறா, நான் பாக்குறது என்ன நிஜமா இல்ல கனவா? மரியாதைலாம் கொடுத்து பேசுற. உனக்கு அதெல்லாம் கூட தெரியுமா? சரி, என்ன 9 மணிக்கெல்லாம் கடைக்கு போறேங்கிற? எப்பவும் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் கடைக்கு போய் வேலை பார்த்து மத்தியானம் சாப்பிடும் போது தானே நீ கடைக்குள்ள கால வைப்ப. இன்னைக்கு என்ன அவசரம்? இன்னைக்கு போகணும், நான் கிளம்புறேங்க. சரி போ. ஆனா சாப்பிடாம போய் என்ன பண்ண போற? எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க, அவங்களே இன்னும் சாப்பிடல. நீயும் சாப்பிட்டு இல்ல. நான் பண்ணது தப்புதான், அத நான் நியாயப்படுத்தல. ஆனா என் இடத்துல இருந்து என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ஏன் அதை செஞ்சேன்னு உங்களுக்கே தெரியும். என் அண்ணனோட இழப்புல இருந்து வெளியே வரவே முடியலங்க. எப்ப என் அண்ணனை பத்தி யோசிச்சாலும் உங்க தம்பி மேல கோவமா வரும். எங்க உங்க வீட்ல இப்படி ஒரு இழப்பு நடந்திருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எல்லாரும் எப்படி வருத்தப்படுவீங்க? அந்த மாதிரி தானே நானும் ஒரு மனுஷி தானே. இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேங்க. எங்க ப்ளீஸ்ங்க, இங்க இந்த வீட்ல யார் என்ன திட்டினாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. என்ன மத்தவங்க அடிச்சா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா நீங்க மட்டும் என் மேல கோவப்படாதீங்க. அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. உங்களை நம்பிதாங்க நான் இந்த வீட்ல இருக்கேன். நீங்க தானே எனக்கு எல்லாமே. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த மாதிரி ரேஞ்சில் சார் வேணும்?
ஒரு 1000 ரூபாய்க்குள்ள நல்ல பிராண்டான வேஷ்டியா பார்த்து எடுத்து ஓகே சார். இந்த வேட்டியெல்லாம் பாருங்க சார். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் பாருங்க சார். கட்சி கொடி மாதிரியே இருக்கும். இது வேண்டாம். இதெல்லாம் பாருங்க சார். இதெல்லாம் இன்னும் நல்ல காட்டன் சார். ரொம்ப காத்தோட்டமா இருக்கும். யோ என்னையா வேட்டி மடமடனே இல்ல, வேற கம்பெனி எதுவும் இல்லையா? இது நல்ல பிராண்டு தான் சார். ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறது. உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இதை தான் சார் வாங்குவாங்க. என்னையா கதை விடுற? இதெல்லாம் ஒரு வேட்டியா? வேட்டி தான் மட்டமா இருக்குன்னா கடை மகா மட்டமா இருக்கு. வேர்வை நிக்காத அளவுக்கு ஏசி போட்டு வச்சிருக்கீங்க. செக், நான் வேற கடையில பாத்துக்கிறேன். சார் 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 ஏண்டா ம், உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷம்லாம் இல்லையா? இவன் கடையை பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறான். திமிரா பிஹேவ் பண்றான். நீ என்னடா இப்படி பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க? மேடம் நீங்க தானே என்ன ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. பாருங்க, இப்படி நீட்டா டக்கின் பண்ணி ஷூ போட்டுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு கோவமே வரமாட்டேங்குது மேடம். ம், இப்ப பாருங்களேன், ஒரே ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஏய் அத்திங்க எப்படி மேடம் இருக்கு? இந்த லுக்ல இப்படி கோவப்பட்டா காமெடியா இருக்குல்ல? என்ன தயவு செஞ்சு காமெடியனாவும் ஆக்கிடாதீங்க மேடம் ப்ளீஸ். மரா